வணக்கம். வணக்கம்மா. ஆன்மீகம்னா என்னன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்படின்னா ஆன்மீகம்னா என்ன? கோயிலுக்கு போறதெல்லாம் ஆன்மீகமாயா இல்லை அதற்கும் மேலே ஏதாவது ஆன்மீகம்லாம் இருக்கா? ஆன்மீகம் என்பது இறை வழிபாடு மட்டுமல்ல, அதற்கும் மேல் பல விஷயங்கள் உள்ளன. நமது ஆன்மாவை மேல்நிலைப்படுத்தி முக்தி ஸ்தானத்திற்கு இட்டு செல்லும் வரை ஆன்மீகம் உள்ளது. நமது வாழ்க்கை முறையில் ஆன்மீகம் என்ற சின்ன சின்ன விஷயத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம். அதுவல்ல, இந்த மானிட பிறவியை பிறவா நிலைக்கு அழைத்து செல்லும் அனைத்து வழிமுறைகளும் அடங்கியதுதான் ஆன்மீகம். அந்த மேல்நிலைக்கு யாரும் செல்வதில்லை. ஆனால் ஒன்று, நம் இந்து மதத்தில் வாழும் வாழ்க்கை முறையே ஆன்மீகமாக நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ வாழும் வாழ்க்கையிலே நாம் ஆன்மீகம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இந்து மதத்தில், இந்திய நாட்டில் பிறந்த நாம். சரி, இப்பொழுது நேரடியாக ஆன்மீகத்திற்கான பொருளை எடுத்துரைக்கிறேன். ஆன்மீகம் என்பது ஆன்மாவின் மீட்சி. ஆன்மாவை மீட்சி அடைய வைப்பதற்காக செய்யும் செயல்கள் தான் ஆன்மீகம். ஆன்மாவை பக்குவப்படுத்தி இறைநிலைக்கு உகந்தையார் போல் மாற்றக்கூடிய ஆன்ம முன்னேற்றம் தான் ஆன்மீகம். நான் என்று சொல்லுவது இந்த உடல் அல்ல, ஆன்மா என்று உணர்த்த வைப்பதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது பரமாத்மாவிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாகனம், அதுதான் ஆன்மீகம். பிறவி பெருங்கடலிலே சிக்கி சின்னாபின்னம் ஆகிக் கொண்டிருக்கும் இந்த ஆத்மாவை மீண்டும் பிறவா நிலைக்கு அழைத்து செல்லும் வழிமுறையை காட்டுவதுதான் ஆன்மீகம். தன்னுள் இருக்கும் ஆன்மாவை தெளிவாக அறிய முயற்சி எடுப்பதுதான் ஆன்மீகம். இந்த உலகத்தில் பிறந்து மீண்டும் நுகர்ந்து அலைகழித்து சுகம் துக்கம் பிணி சாக்காடு முதலியை சந்தித்து இந்த உடல் பிரிந்த பிறகு ஆன்மா வெளியேறுகிறது. அது எதனால் என்ற கேள்வி எழும் பொழுது அவருள் பிறப்பதுதான் ஆன்மீகம். அஞ்ஞானத்தினால் விளைந்த வேத புத்தியை தடுத்து சமபாவனையுடன் நடத்த செய்வதுதான் ஆன்மீகம். போக விஷயங்கள் தரும் உண்மையற்ற நிலை இல்லாத போன்ற விஷயங்களில் அழுந்தி அதிலேயே உழன்று கொண்டில்லாமல் தடுத்து நிறுத்துவதுதான் ஆன்மீகம். தன்னை அறிந்து தன்னை அறிவதால் இந்த ஆன்மாவை அறிந்து, அந்த ஆன்மாவை அறிவதால் மூலத்தை அறிந்து, மூலத்தை அறிவதால் மூல பொருளை அறிந்து, இறுதியில் ஏகன் இறைவன் என்று நம்மை உணர வைப்பது ஆன்மீகம். ஆன்மீகம் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த மானிடன் மீண்டும் பிறந்து 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 சாகும் நிலையை அடைந்தே தீர வேண்டும். எத்தனை தாயின் வயிற்றில் அவன் பிறக்கிறானோ என்ற கணக்கே இல்லாத நிலையாகிவிடும். ஆக ஆன்மீகம் என்பது நுனிப்புள் மேய்வது அல்ல. கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்படியே கிடக்கிறது ஆன்மீகம் அல்ல. டீப்பா உள்ள இறங்கணும். இந்த ஆத்மாவை தேடணும். இந்த ஆத்மாவை தேடுதல் என்பது உணரத்தான் முடியும். இந்த ஆத்மாவை உணர்ந்து விட்டால் இறைவனை உணரலாம். அந்த செயலை செய்யும் போது மீதி விஷயங்களை தூண்டி தன்னுக்குள் இழுத்துக் கொள்வார் இறைவர், பரமாத்மா. அவரே இழுத்துக்குவார். அந்த இடம் வரைக்கும் நம்ம போனா போதும், அதுக்கு மேல அவர் கூப்பிட்டுக்குவார். இதுதான் ஆன்மீகத்தின் உண்மையான விளக்கம். மீண்டும் உங்களால் எத்தனை கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் விடை தருகிறேன். வணக்கம், நன்றி.